ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இருக்கிற இடம் வந்து கேரளாவில் வந்து பொத்துண்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு டேம், பொத்துண்டிங்கிற ஊரில் டேம் இருக்குது. அங்கே இருக்கும். நம்ம கூட வந்த நம்ம நண்பர் சிவகுமார் இந்த இடத்த பற்றி சொல்கிறாரு. சொல்லுங்கள் சிவகுமார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா கேரளாவிலே வந்து ரொம்ப அருமையான ஒரு இயற்கை நிறைஞ்ச ஒரு டேம். இந்த டேம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 அடி தண்ணி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர்னால கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது. இப்போ நானே உங்களுக்கு வந்து ஜூலை ஆகஸ்ட்டில் வந்தோம். அப்போ டேம் ஃபுல்லாக தண்ணி இருந்தது. சாயந்தரம் ஒரு 5-6 மணிக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து யானை, காட்டெருமை, மான் இதெல்லாம் வந்து டேமில் வந்து சைடில் வந்து தண்ணி குடிக்க வரும். இங்கே பார்க்க யானை காட்டெருமையெல்லாம் அங்கே வருதுங்களா? கண்டிப்பாக வருங்க. ஓகே ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து கேரளா கவர்மெண்ட் ரொம்ப நல்லா வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. குட்டீஸ் எல்லாம் பிடிக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கு, விளையாடுறதுக்கு பார்க்கெல்லாம் இருக்குங்களா? ஜிப்லைன் இருக்குது. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டேம் மேலே இருக்கும். கீழே அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க எல்லாம் விளையாடுறதுக்கு பார்க் இருக்கு. நல்லா விளையாடலாம். நல்ல கேரளா கவர்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்றாங்க. சார் சொல்லுங்க, நம்ம சிவகுமார் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வழியா அப்படியே போனோம் அப்படின்னா நெல்லியம்பதி, அது ஒரு ஹில் ஸ்டேஷன். அதுக்கு போறவங்க இந்த வழியா தான் போய் ஆகணும். இந்த வழியா போறப்போ தயவு செஞ்சு இந்த பொத்துண்டி அப்படிங்கிற அந்த டேமுக்கு வந்து கண்டிப்பா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரமாவது நேரம் செலவிட்டு போகலாம் அப்படிங்கிறாரு. இல்லையா சிவகுமார் அவர்களே? கண்டிப்பாங்க. இது முடிச்சுட்டு அப்படியே வந்து நெல்லியம்பதி ஹில்ஸ் போனீங்கன்னா இது ஒரு 10 ஹேர்பின் மீட்டர் தான் வரும். ஈஸியாக வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ரொம்ப வந்து நம்ம தமிழ்நாடு வால்பாறை மாதிரியெல்லாம் ரொம்ப ஸ்டீப்பெல்லாம் இருக்காது. இது வந்து நார்மலாக தான் இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு வந்து 1 டே ட்ரிப் ஒரு பிளான் பண்ணிட்டு இந்த டேம் முடிச்சு நெல்லிமதி முடிஞ்சா நைட் ஸ்டே பண்ணுங்க. இல்லாட்டி வந்து ஈவினிங் வந்து ரிட்டர்ன் வந்துடலாம். ஆமாங்க, நான் சொன்ன பார்த்தீங்கன்னா வந்து ஊஞ்சல் இருக்குது. பெரியவங்க கூட தூரி விளையாண்டுருக்காங்க பாருங்க. கிட்ஸ் போட்டுருக்காங்க, பெரியவங்க விளையாண்டுருக்காங்க. பட் தேர் அலோவிங்க. ஓகே. என்டர்டைன்மெண்ட் மாதிரி. ஓகே ஓகே. மேலே பார்த்தீங்கன்னா ஜிப் லைன் இருக்குங்க. இதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணனும். ஓகே. கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாட்டர் போட் மாதிரி இருக்கு. ஓகே. நன்றி சிவகுமார் அவர்களே. இப்போ வந்து நிறைய பேர் நம்ம ஏதோ ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, சுற்றுலா வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசுவோம். சார் வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க மேடம். வணக்கம். நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சார் வணக்கம். நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? நாங்க இந்த மாதிரி கோயம்புத்தூர்ல இருக்கோங்க. பரவலில இந்த மாதிரி சொன்னாங்க. பொத்துண்டின்னு ஒரு டேம் இருக்கு. அத போய் பாத்தீங்கன்னா இயற்கை எழில் கொஞ்சம் ரம்மியமான ஒரு நம்ம ஊர் எதுங்க? கோயம்புத்தூரா? கோயம்புத்தூர் தான். சரி. சரிங்க. இந்த மாதிரி போனா இந்த மாதிரி போங்க. இந்த மாதிரி பரவலில இந்த மாதிரி பொத்துண்டின்னு ஒரு டேம் இருக்கு. சரி. போனீங்கன்னா வந்து இயற்கை அளவு எழில் கொஞ்சம் எழில் கொஞ்சதுங்களா? சரி. 6 மணிக்கு மேல வந்தீங்கன்னா சரிங்க. இந்த யானை, கரடி இதெல்லாம் வருங்களாமா. சரிங்க. பாக்குறதுக்கு கொஞ்சம் இயற்கையா இருக்கலாமா. அப்படிங்களா? குழந்தைங்களா வந்திருக்குங்க. பெரியவங்க வந்து மேல இந்த மாதிரி ரசிக்கும் போது சரி. குழந்தைங்களை வந்து வச்சு சமாளிக்க முடியலன்னா கீழ அதுக்கு பார்க்க. அந்த பார்க் வந்து அதான் இதுங்களா? மேடம் சொல்லுங்க, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? சரி சொல்லுங்க மேடம், இந்த இடத்த பத்தி எப்படி இருக்குங்க இந்த இடம்? இந்த இடத்தை பத்தி ரொம்ப தெரியாதுங்க. சரிங்க. வீட்டுக்கார கூட்டி வந்தாரு, பின்னாடியே வந்துட்டேங்க. இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆணினார் அழகராஜா தேவைங்கிறது. தெளிவா சொல்லுங்க. இல்ல அவர் நிறைய சொல்லிட்டாருங்க. ஓகே. பரவாயில்ல, நல்லா இருக்குங்க மேடம் இடம். ஓகே. நன்றிங்க மேடம். நன்றிங்க சார். நன்றிங்க.